வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்டி கார்டன் அண்ட் கிச்சன் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு செடியை பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்தது தான் அது. வாங்க, இங்கே பாருங்கள், இந்த லெமன் கிராஸ் தான். இந்த அநியாயம் எங்கன்னா நடக்குமான்னு பாருங்கள். இதை நல்லா வளர்த்து 3 அடி கிட்ட வச்சுருந்தேன்ப்பா. இதை ஒரு நெய்பர் ஒருத்தர் கட் பண்ணி எடுத்து போய் வீடு கட்டினுக்கிறார். நானும் சரி எங்கன்னு பார்க்கலான்னா கண்ணுக்கு படலை. ஒரு புல்லாக இறஞ்சி கிடக்குது. அப்படியே போயிட்டு கண்டுபிடிச்சது தான் அந்த இடம். இங்கே பாருங்கள், இந்த புல் எங்கே பார்த்தாலும் இறஞ்சி கிடக்குது. இதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன். சரி, இவங்க இங்கே தான் எங்கே இருக்காங்க அப்படின்னு. இங்கே பாருங்கள், இங்கே தான் கூடு கட்டி வச்சுருக்காங்க. எவ்வளோ லெமன் கிராஸ் பாருங்கள். ஃபுல்லாக லெமன் கிராஸை சுற்றி கொண்டு வந்து எல்லாத்தையும் வச்சிருச்சு. அப்படியே லெமன் கிராஸை கிழிச்சு எப்படிலாம் கட்ட முடியுமோ அப்படிலாம் கட்டி வச்சுருக்கு. ஓகே, பரவாயில்ல. சரி, ஏதோ ஒரு யூஸை நம்ம யூஸ்க்கு எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் அது யூஸுக்கு யூஸ் பண்ணிக்கிச்சு. ஓகே, வேறு என்ன பண்ணுறது. ஓகேன்னு பரவாயில்லன்னு விட்டுட்டு நம்ம அந்த செடியை நிறைய தண்ணி ஊற்றி நல்லா வளர்க்கணும். இதுக்கப்புறம் நல்லா தொழு உரம் அதெல்லாம் கொடுத்து நம்ம நல்லா சரி பண்ணிக்க வேண்டியது தான். இதுங்களுக்கு பாருங்கள், எவ்வளோ புல்லுலாம் கிடக்குது. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வளர்த்து வச்சுக்கிறத அதை கொத்தி கிழித்து எடுத்துகிட்டு வந்து எப்படி தான் கட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ இருந்தாலும் கட் பண்ணி வச்சுக்குதுங்கன்னு. இனிமேல் நம்ம அந்த செடியை தீவிரமாக கண்காணிக்கணும், இவங்ககிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கு. அதுக்கப்புறம் நானும் மிச்சம் இருக்கிறத நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வந்து வச்சுருக்கேன். மிச்சம் மீதி, அவங்க விட்ட மிச்சம் மீதி. அது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க விட்ட மிச்சம். நேற்று கட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டால் எல்லாம் கீழே எல்லாத்தையும் கொட்டிடுச்சிங்க. கட் பண்ணி நிறைய போட்டுடுச்சிங்க. அதெல்லாம் பொறிக்கிறது கட் பண்ணி நான் இதை மாதிரி உலர்த்தி வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.